அந்த கருவாடு தொக்கு பிடிச்சிருப்பாங்க வீடியோக்குள்ள போலாம். அது முன்னாடி எடுத்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ். பட் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவாடுங்க, துண்டு கருவாடு சொல்லணும் இல்லையா அது. ஸோ இந்த கருவாடு வந்து நான் வீட்டிலே செஞ்ச கருவாடு, நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா நான் வாஷ் பண்ணி லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கருவாடு. இது வந்து துண்டு கருவாடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நான் வந்து மஞ்சப்பாறை வாங்கிட்டு வந்து நான் வந்து நானே ஓனா உப்பெல்லாம் போட்டு நானே வீட்டில் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறது. ஸோ அந்த கருவாடு எடுத்திருக்கேன் நான். அப்புறம் வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் நிறைய வேணுங்கிறதுக்காக ஒரு ஒரு பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லையா, அந்த பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அந்த சைஸில் நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கேன். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் கீரி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்கனால எனக்கு கருவாடு மோஸ்ட்லி பிடிக்காது. ஆனால் அதில் வெங்காயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வெங்காயம் தான் சாப்பிடணும். அதனால் இது வந்து சின்ன சின்னதாக வந்து அதை நம்ம உதுத்து விட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வாங்க டக்குன்னு போய் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படிங்கிறது. அடுப்பு பற்ற வச்சாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் விடுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இருக்க கருவாடு எல்லாத்தையுமே நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்குவோம். இந்த கருவாடையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் இப்போ வந்து நல்லா சூடாயிடுச்சு. இரும்பு சட்டிங்கனால டக்குன்னு சூடாயிடும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை நான் லேசாக அலஞ்சி வேறு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் ஆல்ரெடி நான் உப்பு வந்து நல்லா போட்டு தான் வச்சுருந்தேன். அதனால் கருவாடு வந்து நல்லா புரிஞ்சு வரணும் எனக்கு. ஸோ அந்த புரிஞ்சு வந்த உடனே அது வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, பிரித்து விட்டோம்னா வச்சுக்கோங்களேன். அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சாரி, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சூடாயிரும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகணுங்க. கருவாடு இருக்கும்போதே நல்லா வாசனையாக இருக்குது. எனக்கு உங்களுக்கு கருவாடு வந்து எந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்குங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அதில் இருக்க வெங்காயம் பச்சை மிளகா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் தயிர் சாதம் பழைய சோறுலாம் வச்சு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் கருவாடெலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ நான் ஊனா நாங்கள் வந்து பண்ணுறதுனால நான் வந்து இதை வந்து சமைச்சிட்டேன் இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அப்படியே வாசனை செம்மையாக இருக்குது. சூப்பராக வந்துருக்காங்க. கரெக்டு. இப்போ நான் எடுத்துருவேன். இதை எடுத்துட்டு இது கூட வந்து வெங்காயமும் பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிட்டேன். வேறு இதில் ரொம்ப மசாலாஸ்லாம் நான் கூட லைட்டாக இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கருவாடில் நம்ம வறுக்கிறதுக்கும் கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால தான். இந்த வெங்காயத்தை வதக்கிற அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சில வார்த்தைகள்லாம் வரலன்னா சாரி, நான் மன்னிச்சுக்கோங்க. அது வந்து சூர் சொல்லுவோம், சிக்கனூராக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூர்மா மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் சில வரலைன்னா நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. சில வார்த்தைகள் சில நேரம் வராது, சொல்லணும்னு தோணும். சில தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, வாயில் வரலன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும் எனக்கு. சாரிங்க. அந்த மிளகா, அந்த வெங்காயத்தோட ஸ்பைசஸ் எல்லாமே சூப்பராக வருது நம்ம வாசனை. இப்போ வந்து நான் என்ன செய்வேன்னா, நம்ம வச்சுருந்தோம் இல்லையா கருவாடு, இதை வந்து இப்படி சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் அந்த எடுத்து போட்டுப்பேன். சின்ன சின்ன பீசஸாக எடுத்து இது போட்டோன்னா எல்லாத்துலேயுமே அந்த கருவாடு செய்யும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கருவாடு மட்டும் அப்படி துண்டு கருவாடு அப்படி தனியாக கிடக்கும். ஸோ எங்கள் பாப்பா யாருமே சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் அதனால் என்ன செய்வேன், நல்லா பிச்சு எல்லா இடத்துலையும் ஒன்று போல் கிடக்கிற மாதிரி போட்டு விட்ருவேன். அது அந்த வெங்காயம் இதோட சேர்ந்து நல்லா எல்லாத்தையும் நல்ல பேலன்ஸாகவே கொண்டு வரும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா எம்மியாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி சமைப்பீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஸோ நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன். எங்கள் பாப்பாளுக்கு வெறும் வெங்காயம் மட்டும் சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதில் வந்து வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. லேசாக வதக்கி எடுத்துக்கும். நானும் இதை ஆல்மோஸ்ட் ரொம்ப சூடாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதாக இருக்கே அப்படி சிக்குனூராக சொல்லலையே, அந்த மாதிரி பெல்ல பிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் இதை இது கூட சேர்த்துக்கிறேன். அப்போ சேர்க்கும் போது என்ன ஆயிரும்னா எல்லா இடத்துலையும் இந்த கருவாடு இருக்கும். அந்த ஆனியனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் இப்படி சாப்பிடுவேன். நீங்கள் எப்படி கருவாடு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இப்படி தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஏன்னா நான் கருவாடெல்லாம் சாப்பிட்டு பண்ணி ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்றதே விட்டாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் சரிங்க, நம்மளும் வந்து சாப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாக்காக தான். இப்போ லைட்டாக அந்த வெங்காயத்தில் மட்டும் உப்பு உரப்பு இறங்கியிருக்கான்னு மட்டும் பார்ப்போம். அமேசிங்க, செம்மையாக வந்திருக்கு. அந்த உப்பு எல்லாம் பேலன்ஸாக சூப்பராகவே இருக்குது. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கேன்.
அவ்வளோதான், நம்மளோட கருவாடு பொரியல் ரெடி. எப்படின்னா சொல்லுங்க, நான் தக்காளி எதுவுமே போட மாட்டேன். ஜஸ்ட் பிளெயினா அப்படியே அந்த வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு நான் அப்படியே சாப்பிட்டு பழகினால எனக்கு என்னமோ அந்த எனக்கு இவ்வளோதான் இல்லை தெரியும்னால நான் இந்த டிஷ் இப்படியே நான் சாப்பிடுவேன். பண்ணுங்க சரியா சொல்லுங்க. நான் இங்கே எதாவது நான் ட்ரை பண்ணி நான் எப்படி நான் சொல்றேன், நான் அனலைஸ் பண்ணல. சூப்பராக நல்லாவே சுட சுட சோறுங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொதிக்க ரசம் வச்சு சாப்பிட்றது, நான் கம்மியாக சாப்பிட்டுருக்கேன். ரசம் ஆல்ரெடி மிளகு ரசம் வந்து நான் வந்து போட்டிருக்கணும். சாப்பிட்டு எப்படி செஞ்சு சுவாசி எம்மியாகவே இருக்கும். அப்போ நம்மளோட கருவாடுங்க சூப்பராக கருவாடு ஃப்ரை. இது வந்து எப்படின்னா தயிர் சாதத்துக்கு சாப்பிட நல்லாலும் மசாலா சாதம் சாப்பிட்றது இருக்கும். எனக்கு பிடிக்கும். நான் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி ரசம் வச்சதுனால நான் இது கூட சாப்பிட்றேன். நீங்கள் இந்த மாதிரி காம்பினேஷனோட சாப்பிடுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் செஞ்சு போகிறோம். ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க இது செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.